பிரவேசிப்போம். ஓகே, கொடுப்பதனால என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் மக்கள் பெற்றுக்கொள்கிறாங்கன்னு ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்பபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே மல்கியா வாசிக்கும்போது அவர் கொடுக்கும்படி சொன்னார். அது நிமித்தம் நான் தரைய மாட்டேனா என்று சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். எனவே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 2012 நான் லைசன்ஸ் எடுத்தேன். பெங்களூரில் ஒசா ரோடில் லைசன்ஸ் போட்டேன். அப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். 2011 என்னுடைய சேலரி அப்போ 2900 ஃபார் மந்த்து, ஒரு மாதத்துக்கு 2900. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் லைசன்ஸ் போட போகிறேன், நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா 2900 என்ன செய்கிறேன், ஒரு மாதம் சேலரி நான் அப்படியே காணிக்கையாக கொடுத்துட்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அதே போல் நான் என்ன செஞ்சேன், டெஸ்ட்டுக்கெல்லாம் போனேன். டெஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு முடிஞ்சிச்சு, நான் வந்துட்டேன். உடனே ஸ்கூல் டிரைவிங்கார் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, தம்பி நீ ஃபெயில் ஆகிட்ட, நீ என்ன பண்ணுறேன்னா அடுத்த மாதம் வந்துடு அப்படின்னாரு. ஒரு மாதம் 2 மாதம் கூட விட்டு வந்துடுன்னாரு. நம்மளுக்கு என்னடா இது, நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே ஆனால் ஃபெயில் தான் ஆகிட்டேன்ல, இப்போ என்ன செய்யுதுன்னா ஃபெயில் ஆகிடலாம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 நாள் கழித்து எனக்கு சேலரி வருது. நான் ஆல்ரெடி ஒதுக்கிட்டேன் அந்த சேலரி எங்கே தான் தரணும், சபைக்கு. எப்போ தரணும், பாஸ் ஆனால். அப்புறம் நான் என்ன பண்ண யோசித்தேன், ஆண்டவர் நம்மளை ஃபெயில் பண்ணிட்டாரு, இந்த காணிக்கை நம்ம கொடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாள் யோசித்து அந்த காணிக்கை நான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு வேளை ஃபெயில் ஆனால் இன்னும் நம்ம இருந்தாலும் இந்த காணிக்கை என்ன செஞ்சுருவோம், சபைக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த காணிக்கையை நான் என்ன செஞ்சுட்டேன், ஃபுல்லாக அந்த மந்த்து கொடுத்துட்டேன். நான் பாஸுன்னு நினச்சிக்கிட்டேன். எப்படி, அடுத்த மாதம் பாஸ் ஆகும்ல, அந்த பாஸை இப்போ பாஸுன்னு நினச்சிக்கிட்டேன். நம்ம இருந்தாலும் வண்டி ஓட்டுறோம், லைசன்ஸ் எல்லாம் கூட என்ன செஞ்சுட்ருக்கோம், வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் டிரைவிங்க்கு நான் போகணும். ஒரு மாதம் கழித்து ஸ்கூல் டிரைவிங் போய் கேட்குறேன், சார் நான் அடுத்த மாதம் வரட்டுமா, ஃபைன் கட்டணும், 200 ஃபைன். அப்போ கட்டிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இருப்பா உங்களது ஸ்மார்ட் கார்டு வந்துச்சுன்னு எனக்கு எடுத்து பார்க்குறாரு, அந்த ஸ்மார்ட் கார்டு வந்துட்டுருக்கு. ஒரு ஆமின்னு சொல்லுவான், அதாவது லைசன்ஸு பாஸு ஸ்மார்ட் கார்டு வந்துட்டுருக்கு. நான் அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்கிறேன். அவர் ஸ்மார்ட் கார்டு எடுத்து கையில் கொடுத்துட்டார். நான் ஃபெயிலுன்னு சொன்னார், நான் பொருத்தனை செய்தது நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் டெஸ்ட்டுக்கு போகலாம், செகண்ட் ரவுண்டு போகலான்னு சொல்லும்போது அவர் இது 1 மாதம் ஆச்சு, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி அந்த ஸ்மார்ட் கார்டு எடுத்து என் கையில் கொடுத்துட்டார். அப்போ சந்தாபுரம் ஆர்டிஓ இல்லை, ஒசரோட ஆர்டிஓ இருந்துச்சு. நான் எனக்குரியதை நான் கர்த்தருக்கு பொருத்தனை செய்தை நான் தந்துட்டேன் அப்படின்னால அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கர்த்தருக்கு உகந்ததை கர்த்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கே கவனிக்கும்போது அவர் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறார், வர்ஷிக்க செய்கிறார் என்று சோதித்து பார்த்தாவது அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஓகே, இங்கே பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விஷ்ணமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வசனம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். புதிய ஏற்பாட்டில் வசனம் எப்படி இருக்கிறது, விஷ்ணமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கை கொடுக்கும்படி சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் விற்று தரித்திரு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். 2த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, ஆமாங்களா? அப்போஸ்தலர் பாதத்தில் தங்களுடைய சொத்துக்களையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வைத்தாங்க. எல்லாவற்றையும் விற்றார்கள். அப்போஸ்தலர் காலத்தில் எத்தனையோ மிஷினரிமார்கள் வெள்ளைக்காரங்க நம்ம இந்தியாவுக்கு வரும்போது கோடிக்கணக்கான சொத்துக்களை அவங்கள விற்றுட்டு கொண்டு வந்து விதைச்சாங்க. ஸ்கூல் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, காலேஜ் கட்டினாங்க, எத்தனையோ ஆசிரமங்களை கட்டினாங்க. இன்றைக்கி இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது எல்லா பொது நல சேவைகளும் இருக்கக்கூடியது கிறிஸ்டியானிட்டியுடைய ஃபவுண்டேஷனுக்குரிய காரியம்தான். அவர்கள் தங்களுக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடுத்தார்கள். இன்றைக்கும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் தங்களுக்கு உண்டானதை எல்லாம் இழந்து கூட சபைக்காக மக்களுக்காக செய்து கொண்டிருக்காங்க. புதிய ஏற்பாட்டு நேரடியாக வசனம் இருக்கிறது, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுத்தால் கவனிங்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென். இங்கே வசனத்தில் வசனம் தான் எல்லாமே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். வசனம் இருக்குது,
மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கிறான், கர்த்தர் உங்களை பெருக வைக்க விரும்புகிறார். பிலிப்பு புத்தகத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் மக்கள் அவர்களையே தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ எது தேவனுக்கு உகந்தவைகள் என்பதை நீங்கள் திட்டமாய் வைக்கணும். உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி வாழ்ந்தால் லாபம் என்ன இருக்குது? எதை வேணால் வைத்துக்கொள்ளலாம், எவ்வளோ வேணால் வைத்துக்கொள்ளலாம், ஆனாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தி வாழ்ந்தால் அவனுக்கு லாபம் என்ன இருக்குது? அப்போது ஆண்டவருக்கு நாம் இறைக்கும் போது, இல்லை கொடுக்கும்போது, இல்லை விதைக்கும் போது அதெல்லாம் நம்மக்கிட்ட வெளியே ஓடிடுறது கிடையாது. அதெல்லாம் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கெல்லாம் வட்டி வாங்கி சாப்பிடுவோம். ஆமாங்களா? நீங்கள் கொடுப்பதெல்லாம் இலவசம் அல்ல, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் விதைக்கிறீங்க, அந்த விதைப்பு அழியாத ஒன்று, மாறாதது. கட்டாயம் அதை முளைக்கும் போது அந்த மரத்திலே உங்களால் பறித்து புசித்து ருசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு கொடுக்கிறவைகளை கொடுத்துருங்க. உங்களை கொடுக்க முடிஞ்சால் உங்களே கொடுத்துருங்க. முழுவதுமாக அர்ப்பணிப்பு என்பது நான் சொல்கிறது என்னன்னு கவனிங்க. எல்லாமே கொடுக்கணும் இல்லை, பணம் காசெல்லாம் அப்படி தரணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கிட்ட இருப்பதை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை நீங்கள் தர வேண்டியது நல்லது. ஏனென்றால் அதன் வழியாக கர்த்தர் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை யார் தேடுகிறாங்களோ அவங்களுக்கு அவர் பக்கபலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சமீபமாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு அவர் சமீபம். அப்போது ஒவ்வொன்று 3 ஆலயங்களை குறித்து நாம் பேசியிருக்கோம். ஒன்று ஆசரிப்பு கூடாரம், அதை தேவனே ஏற்படுத்த சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக வரை ஆசரிப்பு கூடாரம் கிடையாது. அவர்கள் பலிப்பீடங்களை கட்டி பலி செலுத்திக் கொள்வார்கள், அவ்வளோதான். முதல்ல ஆசரிப்பு கூடாரம் கட்டுறாரு. அது என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போது மக்களை தரும்படியாக மோசைக்கிட்ட சொல்கிறார், மக்கள்கிட்டே வாங்கப்பா, ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்குங்க. அவரால் எல்லாமே முடியும். முடியாது என்று சொல் கிடையாது. பொன்னும் தங்கமும் வெள்ளியும் அவருடையது இல்லைங்களா? கர்த்தருக்குரியது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். மக்கள்கிட்ட வாங்க சொல்கிறார். ஏனென்றால் மக்கள் ஆசீர்வதிக்கிறார். 2வதாக சாலமோன் ஆலயம். சாலமோன் ஆலயத்திற்கு அவங்க அப்பா தாவீது ராஜா நிறைய சேர்த்து வச்சுருந்தார். நீங்கள் பைபிளை படித்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் மக்கள் குவியலாய் கொடுத்தார்கள். 3வதாக ஒரு நபரை பார்த்து செருபாபேல். செருபாபேலுக்கு அந்த ராஜா கேட்டவைகளையும் கேட்காதவைகளையும் கொடுத்தான். 50 பேரோடு வரார். 49,000 சில்லற. பைபிளில் அந்த கவுண்டிங் இருக்கும். ரவுண்டாக 50,000 பேர் வச்சு 50,000 பேரோடு அந்த பொருட்களோடு வராரு. குதிரை மேலே, கழுதை மேலே, ஒட்டத்து மேலே ஏற்றிக்கிட்டு நிறைய வண்டிகளோட தங்கம், பொண்ணு, வெள்ளிங்க போன்ற நிறைய பனிமுட்டுகளோடு வரார். ஆனாலும் மக்கள் அவர் கொடுத்தார்கள், வேலையும் செய்தார்கள். அதுக்கு பிற்பாடு நெகேமியா வராரு. ஒரு 90 வருஷத்துக்கு பின்பாது நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது ரொம்ப அற்புதமாக நடக்குது. அலங்கத்தை கட்டும்போது ஊழியக்காரர்கள் சேர்த்து வீடுகளையும் கட்டும்படி அவர்கள் கொடுத்தார்கள். ஊழியக்காரர்கள் கொடுத்தாங்க. ஐயா, சபை மட்டும் ஏங்க, அலங்கத்தை மட்டும் ஏன் கட்டுறீங்க, வீட்டை கட்டுங்க. ஆசாரியர்கள் வீடை கட்டுக்கொள்ளும்படி கொடுத்தார்கள். அலங்கத்தை கட்டுவதற்கு மாத்திரமல்ல, நெகேமியாவுக்கு அந்த ஆசாரியர்கள், அங்கே இருக்கிற முக்கியமான ஆட்கள், தீர்க்கதரிசிகள் சிலருக்கெல்லாம் வீடுகளை கட்டி கொள்ளும்படி மக்கள் உதவி செய்தார், கொடுத்தார்கள். இப்படி கொடுத்தது நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றும் அவர்கள் தலை உயர்ந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் நாம் எல்லோரும் விதைப்பு, நாம் விதைத்தால் அது இன்வெஸ்ட்மெண்ட், கட்டாயமாக அறுவடை உங்களுக்கு சொந்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. 2 வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வேற ஒரு மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நற்செயல்களை செய்யுங்கள், ஏனென்றால் நம்ம கெட்ட காலத்தில் வாழ்கிறோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஊழியர்களுக்கு செய்யறதுக்கு, சபைக்கு செய்யறதுக்கு, மக்களுக்கு செய்யறதுக்கு, உங்கள் சபைக்கு செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குன்னா தைரியமாக செய்யுங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். நிச்சயமாக கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. வழி விலகாத படிக்கு காப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினச்சலாம் கொடுக்காதீங்க. நான் அவர்கிட்ட கொடுத்து நான் மகிழ்கிறேன். எனக்கு கொடுத்ததை நான் கொடுத்து அவர் ஆராதிக்கிறேன்.
எனக்கு கொடுத்ததை எனக்கு விதைத்தார், 100 மடங்கு அறுவடை கிடைச்சது. அதிலே நான் ஒரு 10 மடங்கை நான் அவர் கொடுத்து அவரை நான் ஆராதிக்க போகிறேன். ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது என்று சொல்லி ஆராதிக்க போகிறேன். இதுதான் அந்த கான்செப்ட். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ.